செய்திகள். புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தை முதல்வர் பார்வையிட்டார். செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறியழும் காட்சிகள். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை எழுத்தாளர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தை முதல்வர் பார்வையிட்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் திரு ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறியழும் காட்சிகள். புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஹென்றி ஹயர்துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன், 16 வயதாகும் இவர் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது நண்பரான ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த அந்தோணி என்பவருடன் வில்லியனூர் அருகேயுள்ள செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றில் சமீபத்திய மழை மற்றும் வீடுரணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளார். பின்னர் இருவரும் சங்கரபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகிலிருந்த செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த காவலர் செந்தில் மற்றும் ராஜ் ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக ஆந்தோனியை மீட்டு ஊசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மீட்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவலறிந்த திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார், தீயணைப்பு துறையினர் இரவு பகலாக கடந்த 2 நாட்களாக தேடி வந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் ட்ரோன்கள் மூலம் தேடும் பணியை தீவிரப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து இன்று காலை சங்கரபரணி ஆற்றில் உள்ள மேம்பாலத்தின் கீழே மாணவனின் கண்டுபிடிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உடலை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர். மாணவன் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறியழும் காட்சிகள் கண்கலங்க வைத்தது. புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் புத்தாண்டு 2025 முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை பொதுமக்களிடம் விளக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் முன்பாக போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவச விழிப்புணர்வு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திரிபாதி தலைமை வகித்தார். அவர் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை நிறுத்தி பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் பாராட்டி வாழ்த்தினார். தலைக்கவசமின்றி இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸுகள் விநியோகிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவர் கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் கடற்கரை ஓரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பெஞ்சால் புயலிலிருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த 1 மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் 20 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லிற்கு ஏற்ப பல நாடுகளுக்கு மாணவர்களை படிக்க அனுப்பும் குட்வில் நிறுவனம் இந்த ஆண்டு 9 மாணவர்களை கனடாவிற்கு அனுப்பியுள்ளது. தற்பொழுது தென்கொரியாவில் வேலையுடன் கூடிய படிப்பிற்கு மாணவர்களை அனுப்ப உள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி குட்வில் நிர்வாக இயக்குனர் கூறினார். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனம் கடந்த 10 வருடமாக இயங்கி வருகின்றது. பல மாணவர்களின் கனவை மெய்ப்பித்து வருகின்றது. அதன்படி 2024ஆம் ஆண்டு கனடா சென்று பணிபுரிவதற்கான ஒப்பந்தங்களை ஒரு 10 மாணவர்கள் தற்போது பெற்றிருக்கின்றனர். கடந்த ஏப்ரலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டுக்கு சென்று பணிபுரிவதற்கு 15 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 10 பேருக்கான விசா கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது இந்த டிசம்பர் மாதம் தென்கொரியா சவுத் கொரியாவில் சென்று பணிபுரிவதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து பெற்றுள்ளோம். இதற்கான நிர்வாக கட்டணங்கள் குறைந்தபட்சம் வந்து 5 லட்ச ரூபாய். இந்த 5 லட்ச ரூபாய் அவங்க சவுத் கொரியா போனதுக்கு அப்புறமா தான் செலுத்துவாங்க. மேலும் ஒரு நல்ல தகவலை தெரிவிக்கணும் என்னவென்றால் 2025 முதல் நமது சேவை கட்டணம் மட்டுமே இங்கே வசூலிக்கப்படும். 25,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். மீதி பணம் கட்டண சேவை எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் அவர்கள் கையிலே எடுத்து சென்று அந்தந்த நாட்டில் செலுத்துவதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசை கலைஞர்களின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யக்கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஓட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசை கலைஞர்கள் அபிஷேக் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரள மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் ஹர்பத்ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்போது பொது செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி இளவரசன், ராசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர்கள் இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஓட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை எழுத்தாளர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை எழுத்தாளர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு கால தாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களையும் பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கு மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உங்கள் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உறுதியளித்தார்.
குடிநீர் கசிவினால் தண்ணீர் தட்டுப்பாடு அனிபால் கென்னடி எம்எல்ஏ துரித முயற்சியால் சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள ஆலன் வீதியில் குடிதண்ணீர் கசிவினால் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டது. இதுகுறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தினர். இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைந்து சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்ற பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் சாலையை தண்ணீர் கசிந்த இடத்தை கண்டுபிடித்து தோண்டி சரி செய்யும் பணியை மேற்கொண்டனர். அத்துடன் புசி வீதியில் பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகள் ஏற்பட்டது. அதனை சரி செய்து 30 மீட்டர் அளவு புதிய பைப்லைன் அமைத்து சீர் செய்யும் பணியை மேற்கொண்டார். அதையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் அச்சயம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், ஸ்ரீ லட்சுமி குபேர சாய்பாபா டிரஸ்டின் பிரதி மாத பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்று பகல் 12 மணியளவில் உழவர் சந்தை அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதனை லவ் சுரேஷ் குடும்பத்தின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தை முதல்வர் பார்வையிட்டார். செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறியடும் காட்சிகள். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை எழுத்தாளர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர்.